நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது 2026ல. ஆனா இன்னும் கூட நமக்கு விடை தெரியாத கேள்வி ஒன்று இருக்கு. இந்த பறந்து விரிந்த அண்டவெளியில நம்ம மட்டும்தான் இருக்கமா, இல்ல நம்மை சுற்றி எங்கேயாவது வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களா? அப்படி இருந்தா அவங்க எங்கேயோ இருந்து நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அடிக்கடி பூமிக்கு வந்துட்டு போறாங்களா? இந்த சந்தேகம் பல பேருக்கு இருக்கு. உங்களுக்கு ஏலியன்ஸ் நம்பிக்கை இருக்கா? வாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை உங்களுக்கும் அந்த சந்தேகம் வரலாம். சமீபத்துல ஏலியன்ஸ் பற்றின கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா தே ஆர் ரியல் அப்படின்னு சொன்னதுல இருந்து பல பேர் பயத்துல மிரண்டு போயிருக்காங்க. இது வெறும் பேச்சா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கா? ஏற்கனவே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்ற பேர்ல பரபரப்பை கிளப்பி விட்டது போதாதுன்னு இப்ப ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு குண்டை தூக்கி போட்டிருக்குது அமெரிக்கா. ஏன் இப்போ இத பத்தி பேசுறாங்க? இது எங்க இருந்து ஆரம்பிச்சது? 2004ல அமெரிக்க கடற்படையோட USS நிமிட்ஸ் கப்பல்ல இருந்து கிளம்பின பைலட்டுங்க ஒரு விசித்திரமான பொருளை பார்த்தாங்க. அது ஒரு தட்டையான மிட்டாய் வடிவத்துல இருந்துச்சு. அது எந்த விதமான இறக்கையும் இல்லாம சத்தமும் இல்லாம ஒலியை விட வேகமா பறந்து போச்சாம். ஒபாமா இத பற்றி பேசும்பொழுது எங்க கிட்ட இதற்கான வீடியோ ஆதாரமே இருக்கு, அது எப்படி இயங்குதுன்னு விளக்க முடியல அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. பாரக்கும் தட்டு வேற்று கிரக வாசிகள்லாம் அது ஏன் அமெரிக்காவுக்கு மட்டும் வராங்க? அப்பப்ப அமெரிக்கா மட்டும் இந்த மாதிரி செய்திகளை கொடுக்குது, மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஏலியன்ஸ் வரமாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட செய்திகள்லாம் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்கா ஒரு பக்கம் ஹைப் ஏத்துதுன்னா சீனா அமைதியா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அமைச்சிருக்கிற ஃபாஸ்ட் ரேடியோ தொலைநோக்கி இருக்கு பாருங்க, நாசாவோட ஹபிள் தொலைநோக்கியை விட ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 30 கால்பந்து மைதான அளவுக்கு அது பெருசு. இந்த தொலைநோக்கி எதுக்கு தெரியுமா? பல ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கிற ஏலியன் சிக்னல்களை பிடிக்கிறதுக்கு தான். 2022ஆம் வருஷம் சீனாவுக்கு அப்படி ஒரு வினோத சிக்னல் கிடைச்சது. அவங்களும் அதை ரொம்ப பரபரப்பா அறிவிச்சாங்க. ஆனா அறிவிச்ச வேகத்திலேயே இல்ல இது ஏதோ மொபைல் டவரோட சிக்னல் அப்படின்னு சொல்லி நழுவிட்டாங்க. சீனா எதையாவது மறைக்கிறாங்களா? சீனா இப்ப நிலாவோட தென் பகுதியில ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஒரு பக்கம் செவ்வாய் கிரக ஆய்வுல தீவிரமா இருக்கும்போது சீனா நிலாவுல அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதுவும் யாரும் இல்லாத இருளான தென் பகுதியில. அங்கதான் ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு. அங்க பூமியில் ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய ஹீலியம் 3 அப்படிங்கிற எரிபொருளுக்கான ஒரு முக்கிய மூலப்பொருள் அங்க இருக்கு. அங்க இருக்கிற அந்த மொத்த ஹீலியம் 3யையும் எடுத்தா பூமியோட அடுத்த 10,000 வருஷத்துக்கான எரிசக்தி தேவையை நம்ம சந்திக்க முடியும். அதனால்தான் சீனா அங்க ரொம்ப தீவிரமா ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூமியை சுரண்டி முடிச்ச பிறகு மற்ற கிரகங்களை சுரண்டுறதுக்கு உலக நாடுகள் தயாரா இருக்காங்க. அதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இந்த ஏலியன்ஸ் பற்றி பேசும்போது அமெரிக்காவோட நெவாடா பாலைவனத்துல இருக்க ஏரியா 51 பற்றி பேசாம இருக்க முடியுமா? சரி, அங்க அப்படி என்னதான் இருக்கு? ரொம்ப மர்மமா அங்க ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு இது நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு ஒபாமா இப்ப இல்லைன்னு மறுத்திருக்காரு. இல்ல, ஏரியா 51ல ஏலியன்ஸ் எல்லாம் கிடையாது, ஆனா ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்றாரு. 1950கள்ல இருந்து இங்க ராணுவ ஆராய்ச்சி நடக்குது. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, நெவாடா பகுதியில தங்கம், வெள்ளி மற்றும் லித்தியம்னு கனிமங்கள் நிறைஞ்சு கிடக்கு. அமெரிக்கா தன்னோட நாட்டு கனிம வளங்களை பாதுகாக்க இந்த ஏலியன் கதையை ஒரு போர்வையா பயன்படுத்துறாங்க அப்படின்ற சந்தேகம் இருக்கு. ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மை, ஆனா அவங்க ஏரியா 51ல இல்லைன்னு ஒபாமா வாயை திறந்து சொல்லிட்டாரு. அப்போ ஏரியா 51ல என்ன இருக்கு? உலகத்துல யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விண்வெளி போர் விமானத்தை அமெரிக்கா அங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஒரு சில பேர் கொளுத்தி போடுறாங்க. ஏரியா 51ல இல்லைன்னா என்ன? சர்வதேச விண்வெளி நிலையமான ISS இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் பல முறை வினோதமான வெளிச்சத்தை பார்த்திருக்காங்க. அப்படி ஒரு வினோதமான வெளிச்சம் வரும்போது நாசா அந்த பகுதியில இருக்க கேமராவை கட் பண்ணிடுவாங்களாம். இருந்தாலும் இப்பெல்லாம் மக்கள் விடுறது இல்லையே, சமூக ஊடகங்கள் வந்துருச்சு. அவங்களுக்கே இதையெல்லாம் எப்படி போய் பார்க்கணும்னு தெரிந்த பிறகு மக்களே, அதாவது ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இந்த மாதிரி ஆய்வுகள்ல தானாவே ஈடுபட தொடங்கிட்டாங்க. அமெரிக்க அரசு தானா முன் வந்து ஏலியன்ஸ் பற்றி இப்ப பேசுவது ஏன்? ஒருவேளை அதிக நாட்களுக்கு உண்மையை மறைக்க முடியாது அப்படின்ற காரணமா, இல்ல வேறு ஏதாவது திசை திருப்பக்கூடிய நோக்கம் இருக்கா? ஏலியன்ஸ் வரது உண்மையா இருந்தா அவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி நம்மை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் கிரக ஆராய்ச்சியே இன்னும் நமக்கு கனவாதான் இருக்கு. அருகில இருக்கக்கூடிய நிலவுக்கு போனதை தவிர மனிதனால வேறு எங்கேயும் போக முடியல. சரி,
ஏலியன்ஸ் நம்மை அழிக்க நினைக்கிறாங்களா இல்ல நமக்கு உதவுறதுக்கு வராங்களா? இதுவும் ஒரு விவாதமா மாறி இருக்கு. 1947ல கென்னத் அர்னால்ட் ஆரம்பிச்சு வச்ச இந்த பறக்கம் தட்டு மோகம் மக்களுக்கு இன்னும் குறையல. சரி, உலக நாடுகள் பத்திலாம் பேசுறோம். நம்ம இந்தியாவில் ஏலியன்ஸ் நம்பிக்கை இருக்கா? நம்ம இஸ்ரோவுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கதான் இருக்கு. அதுக்காக நம்ம போய் புதுசா ஆராய்ச்சியெல்லாம் எதுவும் பண்றதில்ல. ஆனா அப்படி ஒரு பறக்கம் தட்டு இல்ல ஒரு வினோதமான பொருள் நம்மை தேடி வந்தா சும்மா விட்டுருவோமா? 2023ஆம் வருடம் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கா? செய்தியில பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. அது என்ன, வாங்க பார்க்கலாம். இம்பால் விமான நிலையத்துக்கு பக்கத்துல கடந்த 2023ஆம் வருஷம் வெள்ளை நிறத்துல ஒரு வினோதமான பொருள் காத்துல மிதந்துகிட்டு இருந்தது. உடனடியா 2 ரஃபேல் போர் விமானங்கள் அதை எப்படியாவது துரத்தி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அது மர்மமான முறையில காணாம போயிடுச்சு. இப்படி சந்தேகத்துக்கு இடமான வகையில லடாக் பகுதியில பொருட்கள் அப்பப்போ வானத்தில் தென்படுதான். இது ஏலியன்ஸா இல்ல எல்லை தாண்டி வேவு பார்க்கிற சைனீஸா? ஏலியன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, அதிகார போட்டியில அண்டை நாடுகளையே வேற்று உலகத்தை சேர்ந்தவர்களை போல பார்த்து கொன்று குவித்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் எங்கிருந்தாவது ஏலியன்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கமெண்ட் பண்ணுங்க. தி யுனைடெட் ஃபைல்ஸ், ஒளிந்திருக்கும் உண்மைகளை தொடர்ந்து தேடுவோம்.